ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஐபி அட்ரஸை பற்றி தெரியும், பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அது ஐபி அட்ரஸ்னா என்னென்ன பேசிக்கான விஷயங்கள், அதாவது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே வந்து இதில் பதிவில் பார்ப்போம். ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். ஸோ அதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு டைப் இருக்குங்க, IPv4 அண்ட் IPv6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ IPv6 வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம IPv4 பற்றியே பார்ப்போம். ஸோ V4 அப்படின்னா IPv4 அப்படின்னா நத்திங் பட் வி நியூமரிக் நம்பர் 4 அதை தான் குறிக்குது V4 அப்படிங்கிறத. உங்களோட சிஸ்டத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா வெர்ஷன் 4ன்றது தான் அதோட டிஃபரன்ஷியேட். வெர்ஷன் 6 பற்றி தான் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக சொன்னோம். ஸோ ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து 5 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் டி, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. ஸோ இது வந்து 5 கிளாஸஸ்ங்க. ஸோ கிளாஸஸ் வந்து நம்ம இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, IP4 வந்து 5 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை உங்க காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி நெட்வொர்க் தான் அங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 192 அதாவது 192.168.1.1. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஒரு டிஃப்ரெண்டான டெசிமல் வேல்யூஸ் சொன்னேன். என்னது? 192 1, 168 2, 1 அதாவது அது 3வது, திருப்பி இன்னொன்று சொன்னேன், அது 4வது. ஸோ இது 4யுமே வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1.1. இப்போ இதில் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 நியூமரிக் வேல்யூ வந்துருச்சுங்களா? அது போக இந்த 4யுமே பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்டாக தான் பிரிக்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து 1ல இருந்து 255 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 255 அப்படிங்கிறது எதை பேஸ் பண்றாங்க அப்படின்னா, பேசிக்காக உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கம்ப்யூட்டர் வந்து இயங்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைனரி வேல்யூஸ்ல 0s and 1s. ஸோ அந்த 255 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது 8:8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மேக்சிமமா வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து உங்களுக்கு கண்டினியூஸா நீங்க 2 டைம் போட்டீங்க அப்படின்னா அதோட நியூமரிக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 255 அப்படிங்கிற ஒரு வேல்யூல வந்து நிற்கும். ஸோ பேசிக்கா வந்து 1ல இருந்து 254 வரைக்குமே யூஸ் பண்ணலாங்கிறத வந்து கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக சில டேர்ம்ஸ் கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ், டைனாமிக் ஐபி அட்ரஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 கான்செப்ட்மே வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸா வந்து நான் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ரீசெண்டாவே அது எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பேசிக்கா நெட்வொர்க்கிங்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களோட இண்டிவிஜுவல் நேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களோட கம்ப்யூட்டரும் உங்களோட பிசியோ வந்து இன்டர்நெட்ல எப்படி தெரியுது, அதை எப்படி ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான். இதே வந்து மேக் அட்ரஸ் பத்தியும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ மேக் அட்ரஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வர்ற வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். அது வந்து ஒரு 4 டிஜிட் வேல்யூ, 3 டெசிமல் வேல்யூஸ்ல அதை பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் கூட அதுல வருது. ஸோ அந்த சப்நெட் மாஸ்கை வச்சு தான் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து எந்த கிளாஸ்ல வருது, அதோட ஹோஸ்ட் பிட் என்ன, நெட்வொர்க் பிட் என்ன, இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். பட் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த பதிவை நம்ம இப்ப போடுறோம். ஸோ IPv4 பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இனி வர்ற வீடியோஸ்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.